அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஜாதகம் கணிப்பதற்கு எது அடிப்படை, தமிழ் சித்தர்கள் வகுத்த தமிழ் ஆண்டுகள், நட்சத்திரங்கள், யோகங்கள் என்பது பற்றி பார்ப்போம். நமது தமிழ் சித்தர்களின் வானசாத்திர ஜோதிட முறையில் அவர்கள் தமிழ் ஆண்டுகளை வகுத்தார்கள். அவர்களின் கணக்குப்படி தமிழ் ஆண்டுகள் 60 ஆகும். இவ்வாறு அவர்கள் வகுத்த 60 ஆண்டுகளுக்கும் தனித்தனியாக தமிழ் பெயர்கள் சூட்டி அழைக்கப்படுவது தமிழர் மரபு ஆகும். இவ்வாறு ஆண்டுகளை அழைக்கும் முறை தமிழர் ஜோதிடத்தை தவிர வேறு எந்த ஜோதிட முறையிலும் இல்லை. இருந்தாலும் இன்று தமிழர்களால் வகுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தங்களது வாழ்வியலை அமைத்து கொண்ட தமிழர்கள் அவர்கள் மத்தியில் தற்போது நடைமுறையில் இந்த ஆண்டுகள் 60க்கும் தமிழ் பெயர்கள் வழக்கத்தில் இல்லை. தற்போது சமஸ்கிருத சொல்லால் பிரபவ முதல் அட்சய வரை என அமைந்த 60 பெயர்களை கொண்டு முழுமையான தமிழ் ஆண்டுகளாக வழக்கத்தில் உள்ளது. தற்போது நடப்பது விஸ்வாவசு ஆண்டாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு ஆண்டுகள் 60 கொண்டதை ஜோதிட முறையில் ஒரு பரியாயம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு தமிழாண்டுகள் 60ஐ கணித்த தமிழ் சித்தர்கள் வான்மண்டலத்தில் உள்ள விண்மீன் கூட்டத்தை, அதாவது நட்சத்திர கூட்டத்தை விண்ணாய்வு செய்து பூமிக்கு மிக அருகிலுள்ள குறிப்பிட்ட நட்சத்திரங்களை மட்டும் வரிசைப்படுத்தி அவைகளையும் பெயரிட்டு அழைத்தார்கள். அப்படி சித்தர்களால் பெயரிட்டு அழைக்கப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் மொத்தம் 27 ஆகும். இந்த 27 நட்சத்திரங்களின் ஒளிக்கதிர்கள் பூமியின் மீது விழும் காலங்களை கணக்கிட்டு அந்த கால நேரத்தை அடிப்படையாக கொண்டே ஒருவரின் பிறப்பு குறிப்பு, அதாவது ஜாதகம் கணிக்கப்படுகிறது. இந்த 27 நட்சத்திரங்களும் அமைந்துள்ள பாதையையே ராசி மண்டலம் என அழைக்கிறார்கள். இதனை தமிழ் சித்தர்கள் 12 பகுதிகளாக பிரித்தார்கள். இதற்கும் கூட தனித்தனியாக பெயர் சூட்டி அழைக்கும் முறையை கொண்டு வந்தார்கள். இவ்வாறு கணிக்கப்பட்ட வான்மண்டலத்தில் உள்ள 27 நட்சத்திர கூட்டங்களுக்கும் ராசி மண்டலத்தில் உள்ள 12 ராசிகளுக்கும் சித்தர்கள் சூட்டிய தமிழ் பெயர்கள் தற்போது நம் தமிழர்கள் மத்தியில் வழக்கத்தில் இல்லை. இவைகளும் கூட சமஸ்கிருதம் கலந்து நட்சத்திரங்கள் 27ம் அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என அழைக்கப்படுகிறது. அதுபோல் 12 ராசிகளும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என அழைக்கப்படுகிறது. நாம் வாழும் பூமியை மையமாக கருதி ஒரு நீள்வட்ட பாதை வரைவோமே ஆனால் அதுவே ராசி மண்டல பாதையாகும். இப்பாதையில்தான் 27 நட்சத்திர கூட்டங்கள் அமைந்துள்ளன. இவற்றை கடிகார மணியைப் போல 12 பகுதிகளாக, அதாவது ராசிகளாக பிரித்து அமைத்தார்கள் நமது சித்தர்கள். இவ்வாறு விண்ணாய்வு செய்து கணிய பிறப்பியம் வகுத்த, அதாவது
ஜோதிட ஜாதகம் வகுத்த நமது தமிழ் சித்தர்கள் சூரியனும் சந்திரனும் இயக்க நிலையில் குறிப்பிட்ட காலம் வரை சேர்ந்து இயங்குவதை கணித்து இந்த சேர்க்கையையும் 27ஆக கணக்கிட்டு பெயரிட்டு அழைத்தார்கள். இந்த சேர்க்கை என்பதைத்தான் தற்போது யோகம் என்று அழைக்கிறார்கள். யோகத்தில் இடம்பெறும் 27 பெயர்களும் கூட தற்போது சமஸ்கிருத சொல்லால் முறையே விஸ்கம்பம் முதல் வரிசையாக வைதிருதி வரை என 27 யோகமாக அழைக்கப்படுகிறது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.